அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெர்டபிள் A to Z, அதனுடைய தொடர்ச்சி, அதாவது பக்கம் 200. மொத்தம் இந்த வெறுப்பு டேபிளினுடைய பக்கங்கள் 377. இதனை பெற இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக வினைச்சொல் 4 நிலைகளில் இருக்கும்: present tense verb, past tense verb, past participle, present participle. அதனை அடுத்து உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1991 தடைபடுத்து, muzzling. The house owner muzzled the dog's head to prevent it from biting people. அந்த வீட்டு ஓனர் அந்த நாயினுடைய தலையை தடைப்படுத்தினார், தட்டி கொடுத்தார். மக்களை கடிப்பதிலிருந்து தடுப்பதற்கு நாயினுடைய தலையை அவர் தடைப்படுத்தினார். அதற்கடுத்து 1992 திகைக்கச்சை, mystifying. The family members were totally mystified by girl's disappearance. அந்த குடும்ப உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் முழுமையாக அந்த சிறுமியினுடைய காணாமல் போன தன்மையால் தேய்க்கப்பட்டார்கள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, பேசிவ் வாய்ஸ். 1993 திடீரென பிடி, napping. He was napped by the police for speeding. வேகமாக போனதற்காக அந்த போலீஸ் காவலால் அவன் பிடிக்கப்பட்டான், திடீரென பிடிக்கப்பட்டான். 1994 தொடர்ந்து தொல்லை ஓடு, nagging. She had been nagging him to paint the fence. அவள் அவனை அந்த ஃபென்ஸ், அந்த அரணை, அந்த பாதுகாப்பு கட்டிடத்தை, பாதுகாப்பு வளையத்தை வர்ணம் செய்வதற்கு அவனை தொந்தரவு செய்து கொண்டு இருந்தாள். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 1995 ஆணி அடி அல்லது பிடி, nailing. They nailed some advertisement sign boards to the trees. இந்த மரத்தில் விளம்பர சைன் போர்டுகளை சிலவற்றை அவர்கள் ஆணி அடித்தார்கள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். The police eventually nailed him for handling the stolen goods. அது ஹேண்ட்லிங் அல்லது ஹேண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல ஹேண்ட்லிங் த ஸ்டோலன் கூட்ஸ். அந்த போலீஸ்காரர்கள் கடைசியாக அவனை அந்த திருட்டு பொருட்களை பயன்படுத்தி இருந்ததற்காக அந்த போலீஸ் அவனை பிடித்தது கடைசியாக. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கு அடுத்து
1996 பெயர் கொடு அல்லது திட்டு. நேம், நேம்டு, நேம்டு, நேமிங். He has been named as John. அவன் ஜான் என்று பெயரிடப்பட்டு இருக்கிறான். Present perfect tense passive voice. They named him for his undue actions. அவனுடைய தகாத செயல்களுக்காக அவனை திட்டினார்கள். Past simple tense. 1997 சிறு தூக்கம் கொள். Nap, napped, napped, napping. He napped after lunch. மதிய உணவிற்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்கினான். Past simple tense affirmative sentence. 1998 விவரி விளக்கு. Narrate, narrated, narrated, narrating. He has narrated the story. அவன் அந்த கதையை விளக்கினான், விவரித்து இருக்கிறான். Present perfect tense affirmative sentence. 1999 சிறிதாக்கு. Narrow, narrowed, narrowed, narrowing. The road has been narrowed to one lane. அந்த ரஸ்தா, அந்த ரோடு ஒரு சின்ன சந்துக்கு சுருக்கப்பட்டு சிறிதாக்கப்பட்டு இருக்கிறது. Present perfect tense passive voice. 2000 2000 அயல் நாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கு. Naturalize, naturalized, naturalized, naturalizing. The man has been naturalized as a US citizen. அந்த மனிதன் US சிட்டிசனாக குடியுரிமை வழங்கப்பட்டு இருக்கிறான். Present perfect tense passive voice. மாணவர்களை, இந்த யூடியூப் சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால், செய்யாமல் இருந்திருந்தால் இப்பொழுதே இன்றே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் படித்து பயன்பெறட்டும் என்று நாம் இந்த வெப் டேபிள் பற்றி நாம் கொஞ்சம் படித்திருக்கிறோம். இந்த பாடத்தை நீங்கள் தினசரி படிக்க எங்களுடைய சேனலை பாருங்கள். வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன்.